காங்கிரஸ் தலைவர் சோனியாவை தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி தலைவர் சந்திரசேகர ராவ் நேரில் சந்தித்து பேசியுள்ளார். பார்லிமென்டின் இரு சபைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ள தெலங்கானா தனிமாநில மசோதா தற்போது ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. தெலங்கானா தனி மாநிலத்துக்காக 10 ஆண்டுகளாக போராடிய தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி தலைவர் சந்திரசேகர ராவ் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியாவை ஞாயிறன்று சந்தித்து பேசினார். தெலங்கானா தனி மாநிலம் அமைய பங்காற்றிய சோனியாவை குடும்பத்தினருடன் சந்தித்து நன்றி கூறியதாகவும் மற்றபடி அரசியல் எதுவும் பேசவில்லை என்றும் சந்திரசேகர ராவ் கூறினார். I met Srimati Sonia Gandhi today to express my gratitude and thanks, since she alone is responsible for making Telangana state. So I met her with all my family members, small people, children, everybody. I thanked her. She told me that Mr. Digvijay Singh, the General Secretary of Congress, in charge of Andhra Pradesh, will be in touch with me. I am here for 2-3 more days because I have to meet the Prime Minister, I have to meet the Honorable President of India. So whenever she calls me back, she said I may be calling you back. Whenever she calls me back, I will come and discuss the details. முதலில் தெலுங்கு தேசம் கட்சியில் அங்கம் வகித்த சந்திரசேகர ராவ் 2001ஆம் ஆண்டில் அக்கட்சியிலிருந்து விலகி தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியை துவக்கி தெலங்கானாவுக்காக போராடத் துவங்கினார். தெலங்கானா தனி மாநிலத்தை உருவாக்கினால் காங்கிரசுடன் தனது கட்சியை இணைப்பதாக ஒருமுறை சந்திரசேகர ராவ் கூறியிருந்தார். அதனால் காங்கிரசுடன் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி இணையுமா என்ற எதிர்பார்ப்பு தெலங்கானா காங்கிரசார் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. ஆனால் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து லோக்சபா தேர்தலை சந்திக்கவே சந்திரசேகர ராவ் விரும்புவதாக கூறப்படுகிறது. இதனிடையே தெலங்கானாவுக்கு எதிராக ஆந்திர முதல்வர் பதவியிலிருந்து விலகிய கிரண்குமார் ரெட்டி தனது ஆதரவாளர்களுடன் புதுக்கட்சி துவக்குவது பற்றி ஹைதராபாத்தில் ஆலோசனை நடத்தினார். மாநில அமைச்சர்கள் சிலரும் காங்கிரசிலிருந்து நீக்கப்பட்ட பெப்பர் ஸ்ப்ரே புகழ் ராஜகோபால் உள்ளிட்ட 6 எம்பிக்களும் கூட்டத்தில் பங்கேற்று எதிர்கால அரசியல் திட்டம் குறித்து விவாதித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆந்திர அரசியலில் சூடு பிடித்துள்ளது.